ஆத்தூரமா 2 பெரிய மரங்க இருந்துச்சாம். அந்த வழியா வந்த சிட்டுக்குருவி முதல் மரத்துக்கிட்ட போயி, "நானும் என் குஞ்சுகளும் வசிக்கிறதுக்கு உன்கிட்ட இடம் குடுக்குறியான்னு?" கேட்டுச்சாம். அதுக்கு அந்த மரம் தரமாட்டேன்னு சொல்லிடுச்சாம். சரி, பக்கத்துல இருந்த மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சாம். அது சம்மதம் தெரிவிச்சுதாம். இப்ப 2வது மரத்துல அந்த குருவி கூடு கட்டி தன்னோட குஞ்சுகளோட சந்தோஷமா வசிக்க ஆரம்பிச்சது. இப்ப பலத்த மழை வந்துச்சாம். அந்த வெள்ளத்துல முதல் மரம் அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சதாம். அத பார்த்த சிட்டுக்குருவி சிரிச்சுட்டு, "எனக்கும் என் குஞ்சுகளுக்கும் வசிக்க இடம் கூட கொடுக்காத உனக்கு இது தேவைதான்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுதான். அதுக்கு அந்த மரம் சொல்லுச்சாம், "இந்த மழைக்கு நான் கண்டிப்பா தாங்க மாட்டேன். எப்படியும் இந்த வெள்ளம் என்னை அடிச்சு கொண்டு போயிரும்னு எனக்கு தெரியும். நீயும் உன் குஞ்சுகளும் சந்தோஷமா வாழட்டும்னு சொல்லி தான் நான் என்னோட மரத்துல உனக்கு இடம் தரல" அப்படின்னு சொல்லுச்சாம். ஆமாங்க. ஒருத்தங்க உங்களுக்கு உதவாம போனாலோ, நிராகரிச்சாலோ, அதுக்குன்னு பல சூழ்நிலைகள் அவங்களுக்கு தடையா இருந்திருக்கலாம். உடனே அவங்க தவறானவங்கன்னு அவங்க முதுகு பின்னாடி பேசுறது, இழிவுபடுத்தி பேசுறது, இதெல்லாம் தவிர்க்கலாம் தானே?